கொஞ்ச நாளாவே இந்த கிருட்டு கிருட்டு ப்ரோ சொல்கிற மாதிரி கிருட்டு கிருட்டுனே சவுண்டுங்க என் வண்டியில். என்னடா இது கிருட்டு கிருட்டுன்னு சவுண்டு, ஒரே இரிட்டேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் வண்டியை ஃபுல்லாக செக் பண்ணால் எனக்கு என்னவோ இந்த ஃப்ரண்ட் பிரேக் மேலே தான் டவுட்டாக இருக்குன்னு ஃப்ரண்ட் வீலை சுற்றி விட்டு செக் பண்ணேன். கன்ஃபார்மே ஆயிடுச்சுங்க, ஃப்ரண்ட் பிரேக்கில் இருக்க பேடு சுத்தமாகவே காலி ஆகிட்டு இருக்குது. இதுக்கப்புறமாவும் இந்த பேடை வச்சுட்டு நம்ம ட்ரைவ் பண்ணோன்னா நம்ம பிளேட்டுக்கே ஆபத்தாகிடும்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போய் டூல்ஸ் எடுத்துகிட்டு வந்து கேலிப்பரை கழட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேலிப்பரை கழட்டிட்டு பேடை பிடிச்சிட்டு இருக்க 2 ஸ்க்ரூவையும் அலங்கி போட்டு கழட்டிட்டு பேடை பார்த்தா எந்த அளவுக்கு தேஞ்சு போயிருக்கு பார்த்தீங்களா. இவ்வளோ பண்ணங்க, ஆனால் அந்த பேடை வாங்கிட்டு வர மறந்துட்டேங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்க சொல்லும் போது தான் நம்ம அலிபாபா கிட்டே ஒரு மந்திரத்தை ஒன்று போட்டுட்டு பழைய பிளேட்டை தூக்கி மேலே போட்டோடனே புது பிளேட்டை நம்ம கைக்கு வந்துச்சுங்க. அந்த புது பிளேட்டை பிரித்து சின்ன கம்பாரிசனை ஒன்று போட்டுட்டு கேலிப்பரில் இருக்க பிஸ்டனை உள்ளே தள்ளிட்டு புது பேடை எடுத்து கேலிப்பரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிரேக்கை ஒன்று அடித்தா நம்ம இப்படி அடிக்க மாட்டோமே பிரேக்கை, நம்ம ஸ்டைலில் ஒரு பிரேக்கை அடித்து வீடியோவை என் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிங்கன்னா